தியாகராஜ பாகவதர் அவருடைய கதை தானா? என்ன ஒரு சவால் அப்படின்னா, தனக்கு பிடிச்ச விஷயத்த எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஆக்குறது. அதனால தான் இன்னைக்கு நான் தியேட்டர் போயிருந்தப்ப பாட்டி சின்ன பசங்கள்லாம் வர்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே. இந்த படம் ஏன் வெற்றி அமையணும், எடிட்ல உட்கார்றப்ப கூட நல்ல படம்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் ஒரு வெற்றி படமா ஏன் வரணும் அப்படின்னா, ஏன்னா ரொம்ப வயலன்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு வந்து விற்பனை ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. அதை உடைச்ச நிறையா படங்கள் இருக்குது. லப்பர் பந்துலேருந்து, டூரிஸ்ட் ஃபேமிலியிலேருந்து, டிராகன்லேருந்து எல்லாமே உடைக்கிறாங்க. காந்தாவும் அதை உடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக அந்த மிரர் சீன். ஓகே. மிரர் சீன், அதுக்கப்புறம் இந்த நீங்கள் சொன்ன சீனு ஒயிட் ஷாட் எடுத்தப்ப என்டையர் செட்டு நடிகர்கள் எல்லாம், ஏன்னா அந்த ஒயிட் ஷாட் 3 minutes போச்சு. ஒரு துணை நடிகர் வந்து என்னை கூப்பிட்டு வந்து அவர் காமிக்கிறார், அவருக்கு புல்லரிச்சிருக்கு. அதை காமிச்சு சொன்னார், இந்த மாதிரி யார் சார் 3 நிமிஷத்துக்குலாம் இப்படி ஒரு ஷாட்டை வைக்கிறாங்க. வந்து கிளாப்ஸ் வந்தது. யூஸ்வலாக ஏதாவது ஒரு ஹீரோ மொமெண்ட்ஸுக்கு கிளாப்ஸ் வரும், நம்மளே உணர்வோம். இங்கே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நடிப்பு கை தட்டுறாங்களே, நல்லா நடிச்சாரு, நல்ல டயலாக்லாம் கை தட்டுறாங்க அப்படின்னு. எனக்கு வந்து அந்த கேரக்டர் எதுவாக இருந்துச்சு அப்படின்னா, 3 முகம்ல ரஜினி சாருடைய எனக்கு தோணும், அவர் நடிக்கிறப்ப தோணும், இல்லை இவருக்குள்ள அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கு. இன்னைக்கு உன் பொண்ணு வந்து போலீஸ் ஸ்டேஷன், அவரோட டயலாக் டெலிவரி, உட்கார்றது எல்லாமே இது நான் சொல்லியோ அப்படிலாம் இல்லை, அவருக்குள்ள இருந்த அந்த எனர்ஜி. ஓகே. ராணா அவர்கள் இதுக்கு வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல அவரோட ஆட்டிடியூடு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அவர் நல்ல நடிகரா அப்படின்னா 16 வேஷம் போட்டாரு அப்படின்னா, ஏன் ஊர்ல வேற நடிகர் கிடையாது. அவரு கண்டிப்பா மணிரத்னமோட அவரோட என்ன அறியாம அது வரும். பாலா சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எனக்கு குருவாகவே நான் அவரை பார்க்குறேன். அவரோட ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கவே முடியாத ஒரு கூட்டத்தை பார்த்தா ஒருத்தர் அதே ஸ்டேஷனில் உட்கார்றாரு, யாருமே கண்டுக்காத ஒரு நிலம் வருது அப்படின்றப்ப அதுதான் அவரோட வாழ்க்கையிலேருந்து ஒரு பெரிய தத்துவமாக இன்னைக்கு இருக்கு. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ செல்வமணி செல்வராஜ் அவர்கள் புது டைரக்டர் அப்படின்னு சொன்னால் ஒரு பையன் நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு படம் பார்க்கும்போது. அது எப்படி வந்து, ஏன்னா ஒருவேளை இந்த டைரக்டர் யாரு என்னன்னு வந்து தெரியாதவங்க போய் படம் பார்த்தாங்கன்னா கன்ஃபார்மாக ஏதோ ஒரு 10-15 படம் பண்ண ஒரு டைரக்டர் தான் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நம்பியிருப்பாங்க, நினச்சிருப்பாங்க. ஸோ அது எப்படி நீங்கள் பண்ணீங்க? ஏன்னா அதுவே ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு படம் பார்க்கும்போது. இது அவ்வளோ ஈஸியும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பழைய விண்டேஜான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஒரு அழகாக வந்து செலுத்துறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அதனால இதை கேட்குறேன் நான். இல்லை, அன்புக்கு நன்றி. ஓகே. உண்மையான பதில் வந்து இதுக்கு வந்து, நான் ஒரு முதல் படம், முதல் டைரக்டர், அதை தாண்டி இப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கான சாத்திய கூறுகளே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே. முதல்ல இப்படி ஒரு படத்தை எப்படி எடுக்க முடிஞ்சதுன்றது தான் ஃபர்ஸ்ட் கேள்வியா இருக்கும். அதுக்கு காரணம் தயாரிப்பாளர்கள் தான். ராணா டகுபாட்டி அவரும் துல்கர் சல்மான், இவங்க 2 பேரும் பேர் போன நடிகர்கள். அவங்க வந்து இந்த படத்தை தயாரிக்கணும்னு நினைச்சது தான் வந்து முதல் அதிசயம். ஓகே. இது நீங்க சொன்ன மாதிரி எந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா, சரி ஆரம்ப பழைய கதையை இதெல்லாம் வச்சு நான் என்ன மாதிரி கொண்டு வரீங்க கண்டிப்பா கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒன்லி ராணா அவர்கள் அண்ட் துல்கர் அவர்கள் 2 பேர்த்துக்கும் அந்த இன்வால்மெண்ட் சினிமா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதுதான் இந்த படத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னு தெரியும். அண்ட் இந்த படம் வந்து இப்ப பாக்குறவங்க சிலர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் வந்து எனக்கு அப்படி இருக்கு இப்படின்னு சொன்னா, இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறமா இந்த படத்தை இன்னும் வந்து இப்ப கொண்டாடுறதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா கொண்டாடுவாங்க அப்படின்றதுதான் உண்மை. அதை நீங்க ஃபீல் பண்றீங்களா அந்த மாதிரி? இல்ல, இப்பவே ரொம்ப அன்பு கிடைக்குது அதுக்கு. நான் ஓகே, அது கம்மின்னு நான் சொல்றேன். இல்ல இன்னும் 3 வாரம் இருக்கு. அதனால இன்னும் தியேட்டர்ஸ்க்கு வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வராங்க. ஓகே. அதனால அண்ட் இன்னொன்னு, திருச்சி, மதுரை இந்த மாதிரி இடத்துலையுமே நல்லா போறது வந்து ரொம்ப சந்தோஷம். ஓகே. ஏன்னா இது வந்து ஒரு மல்டிப்ளெக்ஸ் படம் ஆயிடக்கூடாது அப்படின்னு எங்களுக்கு ஒரு இது. சும்மா வந்து இது வந்து ஒரு கிளாஸ் படம், இது வந்து மல்டிப்ளெக்ஸ் படம் அப்படிலாம் சொல்லாம, ஏன்னா அந்த உழைப்பு இதுக்கு இல்லை, அந்த மெனக்கெடல் இதுக்கு இல்லை. இது வந்து எல்லாரும் வெகுஜன மக்கள் வந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து எப்பவுமே ஒரு எழுத்தாளருக்கு, ஒரு இயக்குனருக்கு என்ன ஒரு சவால் அப்படின்னா, தனக்கு பிடிச்ச விஷயத்த எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஆக்குறது. ஆமாம். அது இப்போ சினிமா அப்படின்றப்ப எனக்கு அந்த வேலை கொஞ்சம் கம்மி. ஏன்னா எல்லாருக்குமே சினிமா பிடிக்கும்.
1950களில் சினிமா எப்படி எடுத்தாங்க அப்படின்னு காட்டுறதுனால அதனால தான் இன்னைக்கு நான் தியேட்டர் போயிருந்தப்ப பாட்டி சின்ன பசங்கள்லாம் வர்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, எல்லாரும் வந்து பார்க்குறாங்க அப்படின்றது. இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அன்பு இன்னும் கூடணும், கூடனா இன்னும் நல்லது. அது நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வர இந்த படம் ஏன் வெற்றி அமையணும், எடிட்ல உட்கார்றப்ப கூட நல்ல படம்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா ஒரு வெற்றி படமா ஏன் வரணும் அப்படின்னா, இன்னொரு 10 பேர் வந்து டிராமாவை நம்புவாங்க. மனித உணர்வுகளை வச்சு படம் எடுத்தா அது ஓடும் அப்படின்னு இந்த படம் வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படின்றது அந்த உணர்வு எனக்கு இருந்தது. ஏன்னா ரொம்ப வயலன்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு வந்து விற்பனை ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. அதை உடைச்ச நிறைய படங்கள் இருக்கு. லப்பர் பந்துல இருந்து, டூரிஸ்ட் ஃபேமிலியில இருந்து, டிராகன்ல இருந்து எல்லாருமே உடைக்கிறாங்க. காந்தாவும் அதை உடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுரும். ஸோ படம் பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது அப்படின்னா, குமுதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு வந்தது தான். ஏன்னா அப்போ இருந்த டைமில் குமுதமுடைய மேகசின் எந்த அளவுக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒன்றுன்னு தெரியும். பட் படம் பார்க்கும்போது அடடே நம்ம இருக்கோமே அப்படின்னு ஒன்று கிடச்சிது. அது வச்சதுக்கான காரணம் என்ன? உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ரிசர்ச் பண்ணதில் எனக்கு முதல்ல வந்து சின்ன வயசில் அது ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். ஓகே, எந்த வீக்லி பை வீக்லி வந்தாலும் அதை எடுத்து படிக்கிறது, புதுசாக என்ன நடந்திருக்கு, சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், நமக்கு அப்போதைக்கு அது மட்டும் தானே. இன்டர்நெட் இல்லை, என்ன நடக்குது, வெளியூரில் என்ன நடக்குது, கோயம்புத்தூரில் என்ன நடந்தது, மதுரையில் என்ன நடந்தது, எல்லாமே வந்து ஒரு மேகசின்லேருந்து தான் கிடைக்கும். எங்கள் வீட்டில் வந்து ஒரு வீக்லி ஒரு 4 வரும். ஓகே, ஸோ ஒவ்வொன்றுலையும் அதில் குமுதம் வந்து ஒரு டெஃபினட்டாக இட் ஹோல்ஸ் அ ஸ்பெஷல் பிளேஸ். பேராகவும் சரி, அந்த அட்டை படமாக இருக்கட்டும் சரி, அந்த ரேப்பராக இருக்கட்டும் சரி. அதனால நானும் ராமலிங்கம் அவர் ஆர்ட் டைரக்டர், அவர் தான் வந்து குமுதமே போடலாம். ஏன்னா 1948லேருந்து இருக்கு, உண்மையாகவும் இருக்கும். ஏதாவது ஒரு பொய் பேர் வைக்கிறதுக்கு உண்மையான, ஏன்னா கண்டிப்பாக பொய்யான ஒரு பேர் வச்சிருக்க மாட்டேன். ஓகே, அது பெர்மிஷன் வாங்கி கரெக்டானதான் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதனால தான் எங்களுக்கு வந்து குமுதமாக பண்ணலாம். குமுதம் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது பார்க்கும்போதே தெரிஞ்சது. ஏன்னா சும்மா ஒரு மேகசினை சும்மா அப்படி காமிச்சிட்டு போயிருந்துருக்கலாம். அதுக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட் வச்சு, அப்புறம் பக்கத்து திரும்பவும் அதுக்கு ஒரு சஜஷன் ஷாட் வச்சு, அது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதனால தான் அது கேட்டேன். ஓகே, ஸோ காந்தாவோட, அதாவது படத்துக்குள்ள படம் நடக்கிற அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அந்த ஸ்லேட்ல எழுதுவாங்க Day 1, Day 49, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒன்று காமிக்கும் போது எனக்கு நீங்க அதை ஃபீல் பண்ணி தான் அதை பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட காந்தாவோட ஷூட்டிங் ஸ்பாட்லையும் Day 1, Day 2 இது இப்படி இருக்கணும் அப்படின்னு வடிவமைச்சு தான் அதை பண்ணியிருப்பீங்க. அதுல இன்னும் கொஞ்சம் கூடுதல் அந்த நாள் மேல உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு படம் பார்க்கும்போது. உண்மையா? கண்டிப்பா. ஓகே, ஏன்னா இந்த படத்துல இது அமைஞ்சது என்னன்னா, படம் முடிய போகுது, எல்லாருக்குமே வந்து ஐயோ முடிய போதா, இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது, ஓகே, இன்னும் கூட கொஞ்சம் பயணிக்கலாமே எல்லாருமே ஷூட்டிங் ஸ்பாட்லயே. அதனால இப்ப எனக்கு என்னோட நடிகர்களோட என்னோட டீமோட கிடைச்ச நாளை வந்து அது ஒரு வரம் தான். எல்லாருமே எதுக்கோ ஒரே ஒரு விஷயத்துக்காக உழைக்கிறோம். ஆமா, இந்த கதை வந்து எல்லார்கிட்டயும் போய் சேரணும் அப்படின்னு. ஏன்னா இந்த கதையில ஒரு உண்மை இருக்கு, இது வந்து ஒரு சொல்லப்பட வேண்டிய கதை அப்படின்னு எல்லாருமே நம்பி அதுக்கு உழைக்கிறோம்ல, அந்த எனர்ஜி வந்து ஒரு ஸ்பெஷல். ஓகே, எல்லாருமே கேட்குற கொஸ்டின் தான், எல்லாருமே சோசியல் மீடியால கேட்குற கொஸ்டின் தான். இது வந்து தியாகராஜ பாகவதர் அவருடைய கதை தானா? இல்லையே, சுத்தமா இல்லை. அது ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறமே அந்த டவுட் எல்லாரும் போயிடும். அது எப்படி உருவாச்சுன்னு எனக்கு தெரியல. ஓகே, எனக்கு வந்து பாகவதர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரோட கதை ரொம்ப பிடிக்கும். நான் அவரோட கதையை, அவரோட வாழ்க்கையை படிச்சிருக்கேன். அந்த கதை வந்து ஒரு பெரிய, அது யாரா படமா எடுத்தா அது ஒரு நல்ல படம், நல்ல கதை, ஒரு வெப் சீரிஸா வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதனால அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன் நான், அந்த என்ன யார் எடுக்க போறா அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த காந்தாக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, புகழோட உச்சியில இருந்த ஒருத்தர், அவர் வந்து அவருக்கு ஒரு நெருக்கடல் வருது. அது அவர் எப்படி அது என்னவா, அதனால புகழை பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, ஓகே, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது அப்படின்ற அந்த தத்துவம் வந்து அவரோட வாழ்க்கையில இருந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா நம்ம எல்லாருமே பாகவதர் பத்தி அப்படிதான் சொல்லுவாங்க. தஞ்சாவூர்ல அவர் வந்தப்ப அவரோட ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்கவே முடியாத ஒரு கூட்டத்தை பார்த்தா ஒருத்தர் அதே ஸ்டேஷன்ல உட்கார்றாரு, யாருமே கண்டுக்காத ஒரு நிலம் வருது அப்படின்றப்ப அதுதான் அவரோட வாழ்க்கையில இருந்து ஒரு பெரிய தத்துவமா இன்னைக்கு இருக்கு. ஸோ இதையே இந்த இடத்துல கேட்கறதுக்கான ஒரு கேள்வியா இருக்குன்னா, MKR, TKR, அப்புறம் அதே மாதிரி டேரக்டர் வந்து நடு ரோட்ல இறக்கி விடுறது, அவர் தனியா அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கிற இடத்துல இவர் மட்டும் தனியாக அனுப்பாரு. அண்டு சில இந்த சொல்லுவாங்க அவர் பற்றின இந்த ரிப்போர்ட்டருடைய ஒரு வழக்கு இருக்கு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது எங்கேயோ இடிக்குதே அப்படின்ற ஒரு இது சின்ன ஒரு சப்கான்ஷியஸா வந்து அந்த கதை உள்ள இருந்திருக்கலாம். ஓகே, ஆனா நான்
வேணும்னு பண்ணது வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஓகே என்னோட எல்லா ஸ்டார்ஸுமே நான் யாரோட கதையெல்லாம் படிச்சனோ, யார் எனக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு விதத்துல ரோல் மாடலா இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே அங்கீகரிக்கணும். ஓகே நான் வந்து அவரோட கதாபாத்திரத்தோட பேர் வைக்கிறப்பவே மகாதேவன் தான் வச்சிருந்தேன். ஓகே அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரி, அதுக்கு ஒரு முழு பேர் வரணுன்றப்ப திருச்செங்கோடு காளிதாஸ் மகாதேவன் வச்சப்ப இது எம்கேடியை திருப்பின மாதிரி இருக்கே அப்படின்றது தோணுச்சு. ஆனா அது கான்சியஸா பண்ணல. அதே மாதிரி இந்த கதையில வந்து அவரா ஒரு வாத்தியார் வந்து ஒரு பாடம் கொடுக்குறாரு. நீ வந்து ஆடுற, நீ தலகால் புரியாம ஆடுற அப்படின்றப்ப அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, ஒரு பொய், அந்த பொய்யை நம்பி ஆடன ஒரே ஒரு உண்மை உனக்கு எல்லா பொய்யும் காமிச்சிருச்சு, ஒரு பொய் உனக்கு எல்லா உண்மையும் காமிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொய் கேஸ் வந்து ஒன்னு போடுறாரு அப்படின்றப்ப அந்த தழுவல்னு நினைக்கலாம் எல்லாரும். பட் அது கோஇன்சிடென்ஸ். ஓகே, ஸோ பார்க்குறவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அது ஒரு பக்கம். கண்டிப்பா. அண்ட் இந்த படம் எனக்கு பார்க்கும்போது நான் ஒரு படம் பார்த்துருந்தேன், தி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் டுஜாட்டின் நடிச்சிருப்பாரு, மிசேல் அவர்களோட டைரக்ஷன்ல. அந்த படம் 2011 ரிலீஸ் ஆன படம். இந்த படம் 1927 இருந்து 32 வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களமா இருக்கும். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த கதை அப்படின்லாம் நான் சொல்லுவேன். பட் எனக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து ரொம்ப அழகா எனக்கு கொடுத்தது, அந்த செட்டா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி நீங்க அந்த படம் பார்த்து கண்டிப்பா ஆர்டிஸ்ட் ஒரு பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ். நிறைய படம் எஸ் ஒரு நான் படம் அடுக்க ஆரம்பிச்சேன்னா நிறைய இருக்கு. எஸ், ஏன்னா ஒரு படத்தை பத்தி ஒரு படம் எடுக்கிறோம், சினிமா பத்தி ஒரு படம் அப்படின்றப்ப எனக்கு வந்து எனக்கு முன்னாடி படம் எடுத்த எல்லாருமே எனக்கு வந்து வாத்தியார் தான். ஓகே, நான் நிறைய படத்துல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் எடுப்பேன். அதுல ஆர்டிஸ்ட் கண்டிப்பா இருக்கு. அண்ட் ஆர்டிஸ்ட் வந்து சொல்ல வந்த சித்தாந்தம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சித்தாந்தம். காலம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், அப்டேட் ஆயிரு, இல்லைன்னா உன்னை யாரா இருந்தாலும் போட்டு தாக்கிடுவாங்க அப்படின்றது. அந்த சித்தாந்தம் வந்து ஒரு பெரிய சித்தாந்தமா தான் நான் பாக்குறேன். மற்றபடி மேக்கிங் அதுலலாம் கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆர்டிஸ்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கும். ஓகே, ஏன்னா எனக்கு பார்க்கும்போது நான் அப்படியே இருந்துச்சு சொல்ல, பட் எனக்கு அந்த படத்தை போய் என்னை ரீவிசிட் பண்றதுக்கான ஒரு தருணமாகவும் இருந்துச்சு. எனக்கு எல்லாருக்கும் அந்த படம் பிடிச்ச ஒன்றாவும் இருக்கும். அண்ட் இந்த படத்துல எந்த சீன் வந்து ரொம்ப, ஏன்னா நிறைய இடங்கள்ல சொல்லப்படுறது என்னன்னா, நீங்க சும்மா கைத்தட்டி அவனை பெரிய ஆக்கிடுறாங்கடா, நீங்க தாண்டா அவனை வந்து கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர், வாத்தியார் கேரக்டர் வந்து சொல்லுவாங்க, ஐயா கேரக்டர். ஸோ சொல்லும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, உண்மையாவே செட்டில் எந்தெந்த சீனுக்கெல்லாம் கை தட்டினாங்க சொல்லுங்க. இல்ல, நல்ல கேள்வி. ஏன்னா அந்த செட்டே அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, எப்படின்னா அவங்க நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க எல்லாம் கை தட்டுற மாதிரியான ஒரு செட்டா அமைஞ்சது. எல்லா சீனுக்குமேவா? எல்லா சீனும் இல்ல, நிறைய சீன்ல. அதுல ஏதாவது ஒரு சீன் நீங்க எந்த சீன் அப்படின்னு சொல்லிட்டு? கண்டிப்பா அந்த மிரர் சீன். ஓ ஓகே, மிரர் சீன். அதுக்கப்புறம் இந்த நீங்க சொன்ன சீனு ஒயிட் ஷாட் எடுத்தப்ப என்டையர் செட் நடிகர்கள் எல்லாம், ஏன்னா அந்த ஒயிட் ஷாட் 3 minutes போச்சு. அவர் நடிச்சு முடிச்சு வந்து ஐயா சேரை தூக்கி போட்டு எல்லாம் அது ஒரு 3 minutes இருந்தப்ப ஒரு துணை நடிகர் வந்து என்னை கூப்பிட்டு வந்து அவர் காமிக்கிறார், அவருக்கு புல்லரிச்சிருந்தது. அதை காமிச்சு சொன்னார், இந்த மாதிரி யார் சார் 3 நிமிஷத்துக்குலாம் இப்படி ஒரு ஷாட் வைக்கிறாங்க, எனக்கு தெரியும் நான் க்ளோஸ்அப்ஸ் போயிடுவேன் அப்படின்னு. பட் அந்த ஒயிட் ஷாட் அப்ப துணை நடிகர்கள்ல இருந்து டெக்னீஷியன்ஸ்ல இருந்து எல்லாருமே அவங்களும் அறியாம அவங்களே, ஏன்னா 3 நிமிஷத்துக்கு ஆக்டர்ஸ் ஹோல்ட் பண்றாங்கல்ல ஒரு டிராமாவை, ஒரு பிளேயை வந்து 3 நிமிஷத்துக்கு வந்து எல்லா துணை நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஹேண்டில் பண்ணதை வந்து அவங்க பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் வந்து இருக்கு. அது ரொம்ப ஸ்பெஷல். சொல்லி இது பண்ண வேணாம். இல்ல புரியுது எனக்கு. அதனால அந்த சீனோட கூக்கு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். பாக்குறவங்களுக்கு படம் பார்க்கும்போது இதுதான் சொன்னாரு அப்படின்னு ஞாபகம் வரும் அப்படின்னு. அண்ட் எப்பயுமே வந்து ஒய்டுக்கு ஒரு அழகு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒய்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி இந்த படங்கள்ல நிறைய இடங்கள்ல ஒய்டு யூஸ் பண்ணிருக்கீங்க. அதுவும் இல்லாம கிராமர் தாண்டி சில ஷார்ட்ஸ் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சது. என்னன்னா, குமாரி கேரக்டரோட என்ட்ரி வந்து இப்படி வந்து இருக்கிறாரு, துல்கர் இருக்காரு. இங்கிட்ட வந்து பார்க்கும்போது அவங்களோட என்ட்ரி வரும்போது இது ரொம்ப வித்தியாசமான புது ஃப்ரேமாக இருக்கே அப்படின்னு எனக்கே வந்து ஃபீல் ஆச்சு. ஒரு நார்மலாக பார்க்கும்போது இது அதிகமாக வந்து ஹீரோயினுக்குலாம் மேக்ஸிமம் வந்து இப்படி ஒரு ஒன்லி லோ ஆங்கிள் வைப்பாங்க, இல்லைனா வந்து இப்படி வச்சு தூரத்தில் வந்து ஒயிட் வச்சு க்ளோஸ் வைப்பாங்க. பட் இவர் இருக்கிறார், இவங்க 2 பேரும் மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம். அது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது வந்து இலக்கணம் தாண்டி பண்ணதா? அது என்ன மாதிரி? எனக்கு இலக்கணம் எதுவும் தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும். என்னோட எல்லா டெசிஷன்ஸுமே இமோஷனா ஆடியன்ஸ் எப்படி எங்க இருக்கணும். ஓகே ஓகே. நான் இப்போ வந்து ஒரு 2 பேர் பேசுறாங்க அப்படின்றப்ப நீங்க வந்து நானா இருக்கணுமா, நீங்களா இருக்கணுமா, இல்ல அவரை மாதிரி இல்லையா இங்க இருந்து பார்க்கணுமா அப்படின்ற மாதிரியான, அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இலக்கணம். ஆடியன்ஸ் எங்க இருக்கணும், ஆடியன்ஸ் இப்ப என்ன உணரணும். ஓகே.
நிறைய படிச்சிருக்கேன், நிறைய கிராமர் படிச்சிருக்கேன். ம். பட் அது எதுவுமே எனக்குள்ள தங்குனது இல்லை. இதுதான் எனக்கு தங்கி இருக்கு. ஓகே. ஆடியன்ஸ் இங்க என்ன ஃபீல் பண்ணணும். ம், ம். இது வந்து எனக்கு பிடிச்ச ஒரு இயக்குனர் கூட சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி கிளாஸ், டைட்டேனியம், லேசர், இது அது எல்லாமே எதுக்கு, ம். ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். ம். இவ்வளோ பேர் கூடி இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு ஃபீலிங்கை கொடுங்க. ஓகே. ஸோ அந்த ஃபீலிங்கை கொடுக்கறதுக்கு என்ன தேவையோ அதை பண்றது தான். இதுதான் வேணும், அதுதான் வேணும் இல்ல. உனக்கு என்ன தோணுதோ அதை வந்து காமிச்சா ஃப்ரேம்ல கொண்டு வந்தா போதும். ஆமா. நைஸ். அண்ட் வந்து இன்னொரு சீன் ரொம்ப வந்து தியேட்டர்ல ரொம்ப எல்லாரையும் வந்து அந்த ஐ மீன் ஸ்லாப் பண்ற சீன் அது எதிர்பார்க்கல. ஏன்னா சீன்ல ட்விஸ்ட் இருக்கலாம், ஸ்வீன்குள்ள ஒரு ட்விஸ்ட் வைக்கிறது அப்படின்றது அது அந்த இடத்துல ஆடியன்ஸ் நான் தியேட்டர்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஆடியன்ஸ் எல்லாரும் பா சூப்பரா அப்படின்னு சொல்லும்போது அது செம்மையா இருந்துச்சு. ஸோ அந்த சீன் ரைட்டிங் பத்தி ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு நானும் தியேட்டர்ல போய் பார்க்குறப்ப நடிப்புக்கு, டயலாக்ஸுக்கு, மொமெண்ட்ஸுக்கு வந்து கிளாப்ஸ் வந்தது. யூஸ்வலாக ஏதாவது ஒரு ஹீரோ மொமெண்ட்ஸுக்கு கிளாப்ஸ் வரும், நம்மளே உணர்வோம். இங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நடிப்பு கை தட்டுறாங்களே, நல்லா நடிச்சாரு, நல்ல டயலாக் எல்லாம் கை தட்டுறாங்க அப்படின்னு. அந்த சீன் வந்து ஒரு ஸ்பெஷலான சீன். ஏன்னா இவங்க 3 பேரும் அது ஒரு ட்ரையாங்குலர் பவர் பிளே, முக்கோண ஒரு ஈகோ பிளே இல்லை. அந்த அந்த பவர் ஷிஃப்ட் ஆகிறதோ இல்லை அந்த அந்த 3மே இந்த 3 இந்த இடத்துல நிற்குதுன்னு காட்டுற ஒரு சீன். ஸோ அந்த ரைட்டிங்லேயே அந்த பவர் இருந்தது. ஓகே. பட் ஆக்டர்ஸ் வந்து அதை கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டாங்க. எனக்கு அவர் துல்கர் அவரும் ஃபர்ஸ்ட் ஷாட் முடிச்சுட்டு வந்து என் பக்கத்தில் உட்காந்து அதான் சொன்னார்ப்பா, காலையில் ஒரு சீன் இப்படி ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் ஆக்சுவலி நிறைய கண்டுபிடிப்போம், நாங்கள் அதை தான் சொல்லுவோமே. ஓகே. இதுதான் வேணும் இதுதான் இல்லாமல் மச்சம் கண்டுபிடிக்கலாம், என்ன இது எது பெஸ்ட்டாக இன்னும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா. அப்போ லைக் அந்த சீன் பிளாக் அண்ட் ஒயிட்ல போயிட்டு இருக்கும், டக்குன்னு அரைஞ்ச உடனே கலரா மாறணும் அப்படின்றப்ப இது வந்து ரைட்டிங்ல இருந்தது. அந்த ஒரு விஷயம் வந்து அந்த சீனை இன்னும் ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே இப்படி டேக்குக்கு முன்னாடி இப்படி போகலாம், டேக்குக்கு அப்புறம் இப்படி பண்ணலான்னு. அண்ட் அந்த டயலாக்ஸ் வந்து அவர் ரொம்ப ரசிப்பார். ஓகே. ஏன் நிறுத்தி விட்டாய் அப்படின்றப்ப அவரோட ஆக்டிங் எல்லாமே வந்து அந்த ஒவ்வொரு லைன்ல இருந்து அவர் அதை எடுத்து சூப்பரா கட்ல இப்படியே இந்த பக்கம் இருப்பாரு, கட்ல இருந்து இப்ப ரோல் பண்ணுங்க, அடடா என்னடா பண்ண போறாரு அப்படின்னு ஒரு செம கூஸ்பம் மொமெண்டா இருக்கு. இன்னொன்னும் ஐயா வந்து சொல்லுவாரு, இன்னொரு டேக் வேணும்னு கேட்பானே, அதை வந்து ஆடியன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்றது. ஆமா, அது வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு சீனுக்கும் இருக்கும். அது அவர் சில வேலைகள் பார்ப்பார்ல, அப்ப வந்து இந்த மனுஷன் இப்படி இருக்கிறாரு, யாருமே கேட்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருந்தது. அண்ட் துல்கர் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்ச அந்த கேரக்டர் விஷயங்கள் வந்து எனக்கு அவருடைய நடிப்புல அந்த அளவுகோல் சொல்லுவாங்கல்ல, இந்த ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போடுறது 2 ஸ்பூன் போடுறது சொல்லுவாங்க. அதுல ஒரு சீன் வரும், அதுல 4 ஸ்டெப்பு நீ வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி. இதை நாங்க எங்க பார்த்துருக்கோம், எங்க கேட்டிருக்கோம் அப்படின்னா சிவாஜி சாருக்காக கேட்டிருக்கோம். அவர் இங்க விழுந்தாருன்னா அடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு நீ ஷூட் பண்ணா அதே இடத்துல விழுந்து அதே கவுண்ட் எடுப்பாரு அப்படின்னு. சிவாஜி சாருடைய ரிசம்பிள் எதுவும் அங்க வச்சு அதை எடுத்தீங்களா? பெரிய 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 ஃபேன், பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் சிவாஜி சார் தான். அப்ப நான் கேட்டது கரெக்ட். இல்ல எனக்குள்ள அவரு இருக்காரு. எங்க அப்பாவுக்கு வந்து சினிமா அவ்வளவு பிடிக்காது. ஓகே. ஆனா நானும் எங்க அப்பாவும் ஒரு நடிகர் வந்து 2 பேரும் உட்காந்து பார்ப்போம்னா அது சிவாஜி தான். ஓகே. அவருக்கு பிடிச்ச ஒரே நடிகர் சிவாஜி சார். அதனால நடிப்புக்கு இலக்கணம் எனக்கு அவர் தான். ஓகே. ஓகே. அதனால கண்டிப்பா இருக்கும். அவர் இல்லாம நான் என்னோட எல்லா இதுலயுமே அவர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு நடிகரையும் நீங்க வந்து இங்க காந்தாலோட காஸ்ட் பண்ணவங்களுக்கு உள்ள புகுத்தி இருக்கீங்க ஒரு டைரக்டரா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ராணா அவர்கள் இதுக்கு வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல அவரோட ஆட்டிடியூடு ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. ஏதோ ஒண்ணு மனுஷன் ஏதோ ஒரு கேரக்டர் உள்ள நம்ம தமிழ் சினிமால இருக்கக்கூடிய ஒரு ஆக்டரை உள்ள வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு ஐ ஹோப் எனக்கு தோணுச்சு. அப்படியே யாரு அது நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ல இல்ல ஆக்சுவலி எதுவுமே இல்ல, ஃபீனிக்ஸ் தான் கண்டுபிடிச்சோம். ஓகே. ஏன்னா இவர் வந்து இப்ப வந்து எழுதினது வந்து சீரியஸா இருந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல எழுதினப்போ ஒரு சீரியஸ் ஆஃபீஸர் அப்படிதான் இருந்தது. ஆனா வந்து நான் நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸோட இருந்திருக்கேன். அவங்களுக்கு வந்து கிரைம் வந்து ஒரு பெரிய திகிலையோ வந்து அவங்க வந்து மனிதர்கள் அவங்களோட பார்வையே வேற மாதிரி இருக்கும். இவன் தான் பண்ணிருப்பான், இவன் இப்படி பட்டவன்டா, டே இவன் இப்படிடா வாதுடா அப்படின்னு அவங்க முடிக்கிறதே வந்து பயங்கரமா இருக்கும். அவங்களோட அந்த கணிப்பு இருக்குல்ல மனிதர்கள், அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதை வந்து நாங்க 2 பேரும் பேசுறப்ப வந்து சரி, ஏன்னா ஃபீனிக்ஸ் வந்து பெருசா கண்டுபிடிச்சு இது க்ளூ வச்சு கண்டுபிடிக்கிற கதை இல்லை. இது அவருக்கு ஏற்கனவே தெரியும் யாருன்னு. உண்மையா வாங்குறதுக்கு தான் அவர் டைம் எடுக்கிறார். அந்த உண்மையை வாங்குறதுக்கு அவர் ஒரு கேம் ஆடுறாரு. இவங்க எல்லாருமே கூடி
இதெல்லாம் ஒரு நான் ப்ளே பண்ணாதான் உண்மை வெளியே வரும். ஏன்னா குற்றவாளி வந்து அவன் வந்து ஒரு புத்திசாலி, அவன் வந்து ஏற்கனவே யார் மேலேயோ பழிய போட்டு பண்ணியிருக்கான். அப்படின்றப்ப அவனை ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்து அவனை பிரிச்சு எடுத்து அவனை ரொம்ப இமோஷனல் ஆக்கி அதுக்கப்புறம் தான் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கணும்னு தான் அவர் ப்ளே பண்றாரு. ஓகே. அதுக்கு அவர் வந்து விஷயங்களை சேகரிக்கிறாரு. இது எப்படி நடந்தது, அது எப்படி நடந்தது அப்படின்றப்ப இது வந்து ரொம்ப சீரியஸா போயிருந்தா அவ்வளோ சுவாரஸ்யமா இருந்திருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த கேரக்டரை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா டைனமிக் ஆக்கலாம். ஓகே. அந்த கேரக்டர் வந்து மனிதர்களை அணுகிற விதமா இருக்கட்டும். அவர் கேட்கிறாருல, ஐயோ அவர் நல்ல நடிகரா அப்படின்னா 16 வேஷம் போட்டாரு அப்படின்னா, ஏன் ஊர்ல வேற நடிகர் கிடையாது, அவரை விட வேற இந்த மாதிரி நடிக்க ஆள் இல்லைங்க அப்படின்றது. ஸோ எல்லாமே அவர் அந்த அது வந்து நாங்க ஒரு 2-3 நாள் ஆச்சு. ஓகே. இதுதான் ஃபீனிக்ஸோட மீட்டர். ஓகே. எனக்கு வந்து அந்த கேரக்டர் எதுவா இருந்துச்சு அப்படின்னா, 3 முகம்ல ரஜினி சாருடைய எனக்கு தோணும், அவர் நடிக்கிறப்ப தோணும், என்ன இவருக்குள்ள அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கு. அவர் அந்த மாமனார் கிட்ட சொல்லிட்டு வருவாரு, இன்னைக்கு உன் பொண்ணு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவரோட டயலாக் டெலிவரி உட்கார்றது எல்லாமே இது நான் சொல்லியோ அப்படிலாம் இல்லை, அவருக்குள்ள இருந்த அந்த எனர்ஜி. ஓகே. அவரை நான் இங்க வந்து இப்படி உட்காந்து நீங்க இப்படி ஒரு வடி சொல்றீங்க அப்படின்னா அவர் உட்கார்றது அவர் சொல்றது எல்லாத்துக்குள்ள அப்படி நான் ஃப்ரேமை பார்த்து நினைச்சேன், என்னடா நம்ம கிட்ட இப்படி ஒரு ஃபயர் இருக்கு தோணுச்சு. ரஜினி சார் தோணுச்சு. உங்களை அறியாமையே உங்களுடைய படங்கள்ல என்ன இந்த டைரக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறாரு, என்னால முடியலைங்க அப்படின்னா யார் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம்? இன்ஃப்ளூயன்ஸ் சொல்ல முடியாது, இது எப்படின்னா அவரை நான் அந்த அளவுக்கு ரசிச்சு வச்சுட்டேன் அப்படின்னா உங்களுடைய படங்கள்ல யார் வந்து அதிகமா வராங்க? கண்டிப்பா மணிரத்னமோட அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், நான் என்ன அறியாம அது வரும். ஓகே. ஓகே. அப்புறம் இப்ப சமகாலத்துல ஆக்சுவலி நான் தமிழே முடிச்சிடறேன். மணி சாருக்கு அப்புறம் மகேந்திரன் சார், பாலு மகேந்திரா வந்து அவர் இமோஷன்ஸை ப்ளே பண்ற அளவுக்கு அவர் அது ஒரு ஆரம்ப புள்ளியா நான் பாக்குறேன். பாலா சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் எனக்கு குருவாவே நான் அவரை பாக்குறேன். ஓகே. ஓகே. அப்புறம் பருத்தி வீரன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அமீர் சார், எனக்கு இந்த உலகத்திலே உனக்கு பிடிச்ச படம் எதுனா பருத்தி வீரன். அந்த மாதிரி நிறைய இயக்குனர்கள் இப்ப இருக்கிற வெற்றிமாறன் சார், ரஞ்சித் எல்லாருமே பிடிக்கும். இதுல யாரோட தாக்கம் ஜாஸ்தின்னு எனக்கு தெரியல. ஓகே. வேற பார்த்து தான் சொல்லணும், ஏன்னா இவங்க எல்லாரையுமே நான் ரொம்ப ரசிக்கிறேன். ஒரு டைரக்டர் வந்து அந்த தன்னுடைய முதல் படத்துக்காக இல்லைன்னா நான் நினைச்ச படத்தை எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ற ஒரு தருணம் இருக்குல்ல, அது எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு தவமா இருக்கலாம், இல்லைன்னா அது அந்த படம் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு, என்னால் தூங்க முடியலையே அப்படின்ற ஒரு தாட்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததா காந்தா? கண்டிப்பா. ஏன்னா என்ன, அதாவது தூங்க முடியாம அதெல்லாம் விட ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு கதை இருக்கு. இதை வந்து மற்றவங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும், எங்க அளவுக்கு பிடிக்குமா அப்படின்னு அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்தது. என்னன்னா வீரப்பன் முடிஞ்ச உடனே இதுக்குள்ள வந்துட்டேன். ஓகே. அந்த உலகத்திலேருந்து வெளியில வர்றதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஓகே. அதை ரொம்ப ரசிச்சு அதுக்குள்ள இருந்ததுனால எனக்கு அதுல இருந்து இங்க வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆனா இன்னும் இதுல இருந்து வெளியில வரல. நான் இப்ப டைட்டானிக்கை யாரும் லேக்னு சொல்ல மாட்டாங்க. 3.25 மணி நேரம். ஸோ லேக்னா கனெக்ட் ஆகல, என்கேஜ்மெண்ட் இல்லைன்னா தான் லேக். எல்லாருமே இங்க இன்னைக்கு வந்து எவ்வளோ நீங்க இன்னைக்கு தவம் இருந்து இன்னைக்கு வந்தாலும் இன்னைக்கும் ஓடும். ஏன்னா இமோஷன்ஸை நம்ம கொடுக்கறதுல தான். அதனால அவங்க வந்து இன்னும் விறுவிறுன்னு போகணும் அப்படின்றது கேட்டதுல அவங்க கேட்கறதுல தப்பே இல்லை. நான் எதுக்காவது ஒரு நேரம் எடுத்துக்கிட்டேன், அதுக்கு தேவையில்லாத ஒரு இடத்துல நேரம் எடுத்துக்கிட்டேன்னா தான் அதை அவங்க கேட்குறாங்க. அந்த மாதிரி நிறைய கதைகள் வச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் படம் எடுக்கணும் அப்படின்னு இருக்கேன். அதை சுவாரஸ்யமாகவும் தான் சொல்லி ஆகணும். எனக்கு ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்களை தான் எடுக்கிறேன். இப்போ ரஜினி சார், கமல் சார் இருந்து எல்லாருக்குமே கதை வச்சிருக்கேன், சூர்யா அவர்லேருந்து. அதனால எது அமையுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ காந்தா படம் ரொம்ப ஒரு பாசிட்டிவாக எல்லாருக்கும் அவங்களுக்கு இதுதான் படம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற வகையிலையும் சரி, ஸோ மக்களுக்கு பிடிச்ச படமா இன்னும் நிறைய பேர் சேரணும்னு சொல்லிட்டு மனதார கேட்டுக்கிறேன். நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றிகள். நன்றி. அதுதான் ஆசைப்படுறேன். என்னன்னா எல்லாரும் இன்னொரு தியேட்டர்ஸ்ல வந்து இன்னும் ரசிக்கணும். இது வந்து ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் ரசிக்கிறத விட அந்த ஸ்க்ரீன்ல இப்போ இந்த உலகத்தை வந்து அவங்க ரசிக்கணும் அப்படின்றதான் நல்லா போயிட்டு இருக்கு. தேங்க்யூ. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ்.